Video sir. Yes sir. Photographer. Okay sir. எங்கள் 3 BHK குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா ரவி சார் உங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ் டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ் வெரி எல்லாருக்கும் என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ஒரு அருமையான படம் 3 BHK ஃபீல் குட் ஃபிலிம், நல்ல பாசிட்டிவ் ஃபிலிம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாசர், சாந்தி டாக்கீஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்றதுக்கு. ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப அருமையா கதை சொன்னாரு. இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்றதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவருக்கு அவர் எடுக்கணும். அது வந்து அவர் கன்சீவ் என்ன பண்றாரோ என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. It's his baby. So he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகா வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சுட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்றேன். நாங்க ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியா இருக்குது. குறிப்பா சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசுல வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல குடும்ப படமா வரும்போது எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த். அப்பலிருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்றது, he is everywhere, you can see him. Full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்ல வந்து கரெக்டா வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டா பண்றாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலயும் ரொம்ப மைன்யூட்டா பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான, எப்பவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு இருக்கிற ஒரு சித்தார்த்தா. ஜாலியா பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த். ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் a lovely time working with you. எப்பவுமே நான் நினைச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹாஸ் கம் இப்போ ட்ரூவா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ கியூட் அண்ட் நைஸ் co-star. Wishing you all the best. You are very talented, so there is no stopping for you. நீங்க ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகா சூஸ் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்றீங்க. அதனால எப்பவுமே உங்களுக்கு தனியா ஒரு இடம் இருக்குது சினிமால, எப்பவுமே இருந்துட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டா வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுவோம், பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஃபேமிலி போல ஆயிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், நிறைய நீங்க வந்து அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே,
and you're going to do it because you're amazing actresses, both of you, and very simple, very down to earth, so there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். You're going to shine and you're going to do lots and lots of films. So this is just the starting. பெரிய ஜர்னி இருக்குது உங்களுக்கு. Wishing you all the best. Sharath sir, always sweet, very calm, ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் ஷரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ள அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கீஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்க அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்க ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் சருக்கு. எப்பவுமே எல்லாத்துலயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன், டிகே, எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், எவ்ரிபடி. நல்ல ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னால் ஐ திங்க் அருண், யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட், வெரி ஜென்டில், வெரி பாயஸ். பூஜையிலிருந்து பார்க்குறேன், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப very nicely this whole team has taken care of all of us. அது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன், அஷ்ரஃப் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ணுவார். மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல். அவர் 3வது டேட் கொடுத்தாதான் நான் அதை சீரியஸ்லியே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அதெல்லாம் நம்ம கூட பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ், இபி, சிபி, எவ்ரிபடி. Then I would also like to give a special thanks to my assistant Maha. Maha, நில்லுங்க. Maha, என்னோட assistant Maha. Yes, we should thank her because சாயங்கால ஆனா she used to make poha. Poha-na aval. Avalna அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் I would like to thank Maha for making it. எல்லாருக்கும் அவல் உப்மா கொடுத்து, ஷரத் சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும், நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ்னா 3-4 மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்புமா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ நல்ல ஜேர்னி. இது ஒரு நல்ல படம். மீடியா, ப்ரெஸ், ஒரு வீடு 3 BHK-னா ஆக்சுவலி ஒரு வீடு சம்பந்தப்பட்ட படம். ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும், அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தா மட்டும்தான் அது ஒரு வீடு. இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடம் இல்லையா? ஒரு 4 செவர் என்ன, அந்த 4 செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை நீங்க பாத்தீங்கன்னா every ordinary family has an extraordinary story. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனா நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசென்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போற ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயம்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும்.
ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3BHK. ஸோ எல்லாரும் இந்த 3BHK பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அதை உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வரைக்கும் எதுக்கு என்ன 11:20க்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்படுகிறது. அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷார்ப்னால எனக்கு ஒரு சின்ன 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20 வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். இன்றைக்கி என்ன பிரச்சனை, ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவி நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படுகின்றதை தெளிவாக மட்டும் சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் இருக்கீங்க தெரியலையே, என்ன மன்னிச்சிருங்க, தப்பாக நினச்சிருக்கேன், கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன் இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படலை. ஏன்னா வாசுதேவ் வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. இந்த படம் முதல்ல கணேஷ், எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் டைம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராமன் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம். இங்கே தான் அவர் அருகில் பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில். இதில் தேவயானி அஃப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரியவம்சம். ஸோ நாஸ்டால்ஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் கொண்டாடப்படுகிறாங்க. யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரியவம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரியவம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் சொல்கிறேன். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் இந்த கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார். உண்மைதான். அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து வரைந்து விடுவார்கள். இது எப்படி எல்லாருமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்கு, அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை பெருசை இடிச்சு கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்களா? அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையை பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் அனைவருக்கும் இருக்கணுன்றதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. அது நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாதிச்சு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா எனக்கு ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், I think a home, a roof above the head is compulsory in the must. அது இங்கே இன்னைக்கு தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது எல்லாருமே அதே பாதையில் தான் வந்துருக்கோம். வானத்திலிருந்து ஊற்ற நட்சத்திரமான நம்ம எல்லாரும் உழைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அருணை பற்றி சொல்லும்போது அருண் இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் சொன்னார். அந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். மனசில் படுது. அது தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு. தேவயானி இயக்க ஷாக்கி டாக்கீஸ் தயாரிக்க நானும் சிந்து நடிக்கிறதா ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன்.
நான் தேவயானி டைரக்டர் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ராமான்னு கேட்டாங்க, சார் என்ன கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட். தி கிரேட் டிஸ்கவுண்ட் எடிட்டர் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜிதன் ஒர்க் வித் திஸ் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டெகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமாக வாழ்க்கையில் இப்படி தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போகிறது எப்படி, கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லை போனால் எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்கள் கடமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது. நான் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அதனால் கடைசியில் ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா, ரெண்டு சார் மிஸ்டேன். நான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும். லாட் ஆஃப் ரிஸ்க். அது இதில் வந்து சாதிச்சு காட்டணும். எந்த இடத்துலையும் மனசை வந்து விடக்கூடாது. ஏதோ ஒரு இன்டர்வியூ நான் சேர்த்து அண்ட் தேவயானி சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க, நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். That should be your attitude. That should be the attitude to think. ஆனால் அந்த தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான் பேசி கடிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அருளை பற்றி சொன்னேன். I wanted to say about myself, many people may not know that. அவனும் இங்கே வானத்தந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பா 5000 தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கணீர் குரலுக்கு சொந்தக்கார ஆல் இண்டியாவில் வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்துதான் இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். My father never had the opportunity to build a house. But he developed me. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் படுத்தி நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. It's truly emotional. It relates to me. ஆனால் சைத்ரா கேட்கும்போது சொன்னேன், கொஞ்சம் ஈரமாக இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்கு. How to fight in life. You just cannot give up. Go towards your aims and goals and ambitions you can achieve. அது முடியாத நினைச்சிட்டோம்னா then you're finished. ஒரு பாசிங் பவுலில் கீழே வந்தவுடனே you're lost ன்னு நினைக்கக்கூடாது. That's when you lose. Try to get up. You can win. எப்போது விழுந்து விட்டோம் நினைத்தேன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஆனால் அந்த ஒரு பஞ்சு கொடுத்துருப்பா அந்த இதை வந்து தடுமாறி விழுந்துருக்கலாம். ஆனால் when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், இந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டாருன்றது படம். இதில் நடிக்கும் போது we all became a family சொல்லலாம். இது no exaggeration. அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ வந்து பேசுறாங்க நினைச்சாதீங்க. Really emotionally I'm connected to 3 BHK. I'm connected to this family of Vasudevan family truly, and this family is forever நினைக்கிறவன். At any point of time, say this my family, Devya will be my family, Chaitra will be my family, Mehta will be my family, Ganesh will be my family, and most of all, the most respected, இதில் ஒரு பெரிய சகோதரர் கிடைச்சிருக்கா அருண் விஸ்வா. So there is no doubt about it. Ram sir சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். அவர் டிகே சிறந்த ஒரு கேமராமேன். நான் ஒரு அவரை பார்ப்பேன், சீரியல் சொல்லி பார்ப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிட்டு மண்டை சும்மாவே இருக்கேன். சித்துக்கு அப்படி தான், எனக்கு அப்படி தான். டவுட் வந்துகிட்டே இருக்கும்.
ஏன் நான் தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டேன்னா நம்ம மைண்டில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோ நினச்சிக்கிட்டு ஸோ மெனி டைம்ஸ் ஒரு ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதில் ஸ்ரீ கணேசன் நிறைய இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீ கணேஷ் இஸ் சச் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர் சொல்லுவாங்க. லீ குவான் யூ பற்றி சொல்லுவாங்க. லீ குவான் யூ பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர். ஆனால் he was a sweet hearted dictator சொல்லுவாங்க. அவர் வந்து செய்யறதை செஞ்சிருக்கல சார் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க கணேஷ் இந்த மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார் அப்படியா சார் ஓகே சார் சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி போய் சொல்லலாம்னு போனோன்னே சாட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லியிருக்கேன் சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீங்கள் அதை மாற்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுதுனால கட்டி பிடிச்சிட்டு இருக்க அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய நடிகராக நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நான் சொன்னதை மட்டும் செஞ்சிருக்கேன் சார். I like that about it. Conviction that what he has written will be there on the screen சொல்லி நினைச்சதான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட் சரத் இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காரு. கேள்வி கேட்கும் போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ யூ ஃபீல் ஐ ஹவ் டன் எனிதிங் ஹாஷாக சொல்லியிருந்தேன் நான் சொல்லலை. இருந்தாலும் I apologize if I have done anything, any harm to your mind, mentally I have disturbed you. I felt like saying that to you. And இந்த படம் வந்து ஒரு great effort தான் நான் சொல்லுவேன். How it's going to reach the mass, how எப்படி ரீச் பண்ணும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. We have done our job well. Vasudevan has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. கரெக்ட் தானே சைத்ரா? என் குடும்பத்தை மறந்துடக்கூடாது அதுதான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி இஸ் பட் த பார்ட். அதில் வருகிற அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் ஒன் டைம் நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். தி ஆடியன்ஸ் will go and see, other than the press and the media who are authorized or given the rights to even criticize a movie or write good about a movie, they were the right because they are film critics. But as audience, நீங்கள் போய் படம் பார்க்கும்போது keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே அச்சா உள்ளே வந்துடாதா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஆனால் உங்கள் வியூ அப்படி டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷயம் இன்னொருத்தருக்கு அமிர்தமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ let them all go there, you all go watch the film. Let every individual make their own decision how this movie is. அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து போயிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா உண்மையாக நம் அனைவரும் உழைத்தான் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வு தரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் தலைவரும் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணம் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடுவதில்லை. நன்றி, வணக்கம்.